இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு பிரியாணி செய்ய போகிறோம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 1 கப்பு 1 டம்ளர் கொள்ளு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு போட்டு பாருங்கள், கொஞ்சம் வாசனை பொருள் பட்டை ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு விதங்கிருச்சு. நம்ம கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். நான் அதுக்கு பச்சை மிளகா போடல, வரமிளகா தான் போடுறேன். அப்படியே போட்டிருக்கிறேன். கொத்தமல்லி தழை தேவையான அளவு போட்டு, புதினா தழை தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டது நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி நான் வந்து பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கலரி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கொள்ளு போட்டுக்கலாம், வேக வச்சது போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு தண்ணி எவ்வளவோ அளந்து ஊற்றிடலாம். கொள்ளு போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ வந்து இது கொள்ளு வடித்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இதையும் ஊற்றிடலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசி போட்டுடலாம். பாருங்கள், அரிசி போட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை தலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். இது வந்து ஜீரக மிளகு ஒரு அரை ஸ்பூன், மல்லி வந்து இது வந்து வரமல்லி நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே வதக்கலை, பச்சையாக தான் போடுறேன். ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா தலை போட்டு நம்ம இப்போ உப்பு பார்த்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இதில் எல்லாமே போட்டாச்சு. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஒரு விசில் விட்டால் போதும். உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள், சாதத்தை எடுத்து. ஒரு விசில் தான் விட்டேன் நான். என் சாப்பாட்டுக்கு எப்பவுமே ஒரு விசில் தான் விடுவோம். பாருங்கள், சாதம் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். கொள்ளு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அதுக்கு பிறகு வந்து நம்ம எதுவுமே வறுக்காமல் பச்சை கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்குறோம். அது இன்னும் டேஸ்ட்டு வாசமாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.